நல்லா தான் இருக்குது கிழங்கு சூப்பராக. அது வெடிச்சு போச்சு பாரு கிழங்குலாம், முத்திடுத்து கிழங்கு நல்லா நீட்டாக தான் இருக்குது. சாக்கு பனங்கிழங்கு அள்ளி போகிறதுக்கு வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ ஒன்று ஒன்றா அள்ளி போனோம் பிடுங்கினாலும். நல்லா சூப்பராக இருக்குது. பூரா சேரு வெறும் சேரு. அம்மா நான் அரை மணி நேரம் ஊற வச்சேன். ஓட்டான் நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தா கழுவி அப்படி போட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பனங்கிழங்கு பிடுங்க போகிறோம். பனங்கிழங்கு பிடுங்குற வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே போட்டோம் இல்லையா பனங்கிழங்கு, அது முத்தி போச்சுன்னு சொல்கிறாரு. ஃபீடு மேலே வந்து ஃபீடு வந்துதுதான். ஃபீடு வந்ததுன்னா வந்து பண்ணி வந்து துண்டு போயிடும். அதங்காட்டி போய் பிடுங்கி நம்ம தேவையான நல்லா இருக்குது அழுகி போய்க்குதா பார்க்கணும். தேவையானது எடுத்துங்க, மீதி விற்பனை பண்ணிடலாம். எல்லாத்தையும் கச்சி எடுத்துக்கங்க, கடப்பரை எடுத்துக்கங்க. வாங்க பனங்கிழங்கு பிடுங்க போகலாம். மோட்டு மேலே தான் போட்டுக்கிறோம். பனங்கிழங்கு பிடுங்க வா. சரி போம்மா. வா, நீ தான் பிடுங்குற பனங்கிழங்கு. நான் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் கடப்பரை கிட்டப்பரெல்லாம் எடுத்துன்னு கிளம்புறேன். இந்த பனங்கிழங்க எவ்வளோ முள் வாரி போட்டு வச்சுக்கிறோம் பாரு. எடுத்துன்னு வந்துட்டேன் சாக்கு பனங்கிழங்கு அள்ளி போகிறதுக்கு. வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ ஒன்று ஒன்றா அள்ளி போனோம் பிடுங்கினாலும். எவ்வளோ முள் பாரு, இந்த பண்ணிக்காக எவ்வளோ முள் போட்டு மூடி வச்சுக்கிறோம் பாரு. எவ்வளோ இருக்குது இன்னும் அம்மா முள்ளுக்குது. எந்த காலத்துக்கு எப்போ எடுக்கிறது? பிடுங்கிறதுக்கே ஒரு 4 ஆயிடும் பழகுது முள்ளை எடுத்துகிட்டு. அவ்வளோ முள் போட்டதோட இந்த பனங்கிழங்கு தப்பிச்சிக்குது. இல்லை பண்ணி வந்து சுத்தமாக தின்னுட்டுருக்கேன். இது முள்ளை எடுக்கிறதுக்கே 6 நாள் ஆகிடும் பழகுது. கிழங்கு எப்படி பிடிங்க எடுக்கிறது? நாலு மாதம் 3 மாதமே 3 மாதம் முடிஞ்சிடுது. அம்மா நல்லா கிழங்கு அதை பிடிங்கிட்டு இருக்கணும். பிடுங்காத விட்டுட்டோம், நம்ம பார்க்காதே அதை கவனிப்பா இல்லாத அப்படியே விட்டுட்டோம். போட்டதாட ஞாபகம் இல்லை. இந்த பெரியசாக பீடை வந்துக்குது பாரு. அது அந்த கிழங்கு முளைச்சதுக்கான அடையாளம் 2 வந்துக்குது. கிழங்கு பிடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. 2வது கிழங்கு 2 கிழங்கு வந்துடுது வெளியே. பரவாயில்ல கிழங்கு திட்டமாக தாங்குது. இதுக்கு மேலே முத்தணும்னா பாரு, மேலே பூரா எவ்வளோ பீடு வந்து நிற்கிது. நல்லா இருக்காது, சேஸ்ட் வராது கிழங்கு, நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டு, பிடிங்கிது. இல்லைன்னா பண்ணி பூரா துணுடும், பீடு வந்துடும், கிழங்கு சேஸ்ட் இருக்காது. வேலை முடிஞ்சிடும். பூரா ஒரே நல்ல பண்ணி 10 பண்ணி வந்து பூரா துணுடும். பிடிங்கி எடுத்துருமா எல்லாத்தையும். எல்லாம் பூரா பிடுங்கு. நம்ம திட்டமாக ஒரு 50 கிழங்கு வேச்சிக்கினே மீதி நம்ம விற்பனை பண்ணிவிடும். அதுதான் கிழங்குலாம் நெருவாக போடணும், இடையே போடக்கூடாது. பிடுங்கிறது ஈஸியாக இருக்கும். அப்படியே சரன்னு பிடுங்கலாம் நெருவாக போட்டாக்கா கிழங்கு. நான் இப்போ சொன்னேன் சின்னதாக கிழங்கு வரும், நெருவை போடுன்னு சொன்னேன். அதான் திட்டமாக இருக்குது. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் இல்லை கிழங்கு. முள்ளுகள் இருக்குது பார்த்து. மானை வேற இறுச்சி வருது. பூரா கிழங்கு பிடுங்கிறதுக்காண்டி மழை வராது. பாரு மப்புலாம் பாரு, மானை இருட்டின்னு தான் இருக்குது. வெய்ய தேர்ந்ததும் கிழங்கு பிடுங்க வந்துட்டோம். மழை நல்லா நறுக்கிறுக்கி அக்கா கட்டி வச்சிரு. இன்றைக்கே சூப்பராக நல்லா தான் இருக்குது கிழங்கு சூப்பராக. அது வெடிச்சு போச்சு பாரு கிழங்குலாம், முத்திடுத்து கிழங்கு நல்லா நீட்டாக தான் இருக்குது. இவ்வளோ கிழங்கு நான் மண்ணை எடுத்துட்டு கிழங்கு அடுக்கி வச்சுக்கிறேன். இன்னும் கிழங்கு இவ்வளோ கிழங்கு போட்டுனே இருக்கிறாரு. அதெல்லாம் கிழங்கு போட்டு நல்லா பெருசாக தான் இருக்குது கிழங்கு. நடுவில் தான் நல்லா பெருசாக இருக்குது. ஆமாம், எல்லாத்தையும் பிடிங்கிட்டியா? ஒரு கிழங்காச்சும் விட்டாக்கா பண்ணி துண்டு போடுமா, பூரா பண்ணி துண்டு போடும். நீ பூராத்தையும் சாப்பிட்டுடும். ஊட்ட எடுத்து போய் வச்சுட்டேன் கிழங்கெல்லாம். மீதி கிழங்கு தான் இருக்குது, அள்ளிக்கின்னு போக வேண்டியது தான் வீட்டுக்கு. ஆமாம், ஏன்னா அசந்து போச்சு. அந்த கிழங்கு போட்டு பிடுங்கிறதுக்காட்டியும் களிவாய் மண் ரொம்ப கஷ்டம்தான். 4 கிழங்கு சரி 4 நாளே பிடிங்கி சாப்பிட்லாம். ஒரு 50 50 பார்த்தாக்கா அன்றைக்கி பிடிங்கிட்டு விட்டோம்னா நாளைக்கு ஒரு கிழங்கு கூட வைக்காது பண்ணி.
போன வாட்டி ஒரு கிழங்கு கூட பிடிங்க எடுக்கல, நாங்கள் போட்டது பூரா பண்ணி சாப்பிட்ருது. துணுத்து கிழங்கே பிடுங்கல, எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்ருது. பரவாயில்ல, இந்த வாட்டி கிழங்கு பிடிங்கிட்டோம், வெற்றிகரமாக போட்டு ஃபுல்லாக பிடிங்கிட்டோம். இன்றைக்கி இந்த வாட்டி கிழங்கு பூரா பிடிங்கி முடிச்சாச்சு. வா போமா விட்டுக்கா. மாட்டி கிழங்கு பூரா பிடிங்கி விட்டு எடுத்து வந்துட்டேன். எல்லா கிழங்குங்க அந்த கொட்டையெல்லாம் தனித்தனியாக எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு நமக்கு திட்டமாக வேவிச்சிக்க வேண்டியதான் கிழங்கு. நல்லா சொன்னேன். கிழங்கு எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக இருக்குது. பூரா சேரு வெறும் சேரு. அம்மா நான் அரை மணி நேரம் மோகமாக ஊற வச்சேன். ஓட்டான் நல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தா கழுவி எப்படி போடு, அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஒரு யானை மாதிரி இப்படி இங்கே எடுத்து போடு, அள்ளி போடு. அங்கே தான் கீழே அள்ளி வை, கழுவி அள்ளி வை, அதுதான் வை. ஒரு குண்டானை பார்த்து எடுத்து வைக்கணும். இதுலையா கரெக்டாக இருக்குமா? சரி, அப்படியே கழுவி ஒரு வை உள்ள. சரி, அதில் தான் போடு, கருமாயில் தான் போடு. அப்படியே ஒன்று ஒன்றா பதமாக தூத்து நல்லா அனுச்சி வை. அது பண்ணி தான் துண்ணும். போன வருஷம் கஷ்டப்பட்டு போட்டு ஒன்று கூட நம்ம பூரா அப்படியே சுத்தமாக மூக்கால் நோண்டிட்டு சுத்தமாக காலி பண்ணிட்டு போடுது. ஆப்பிடாதான் என்ன பார்த்துக்க வேண்டியது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? தெரியல உள்ள தெரிஞ்சுக்கிட்டு வந்து 1-2 கொடுக்க வேண்டியதான். நல்லா கழுவி வீடு உள்ள மண்ணுக்குன்னு அந்த கருப்பு மண் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி தான் அழுத்தி துருவா இருக்கா. ஒன்று எடுத்து 2-3 எடுத்து அடிக்க வை. அப்போ தான் நீ ஒரே மட்டும் வாரி போட்டால் செட் ஆகாது. அது மாதிரி தான் அது எடுத்து 1-2 தான் எடுத்து துருக்கணும். அது வெந்துடும் நல்லா. நல்லா அழுத்தியே வை. கிழங்கு நல்லா இருக்குது. கிழங்கு நல்லா இருக்குது. சரி, அதுதான் அலசி எடுப்போம். சாப்பிட்டு பாமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியல, உப்பு போட நல்லது தான். தெரியல, அது எப்படின்னு தெரியல. உப்பு போடுவாங்களான்னு தெரியல நமக்கு. மண் நிறைய கிராப்பில்னா கழுவு போக மாட்டுது. அது அப்படி தான் இருக்கும். சரி, கரெக்டாக இருக்குதா? துருது கரெக்டாக தான் இருக்குது. சரி, அதான் தெரியல. இங்கே தான் ரவா அந்த விறகு முள்ளை வெட்டேந்து. இல்லை இல்லை, அந்த முள்ளை போய் நாளைக்கு நறுக்கிட்டியா? சாப்பிட்டு போய் நறுக்கேந்தா அதை அதில் இங்கே வை. சரி சரி. அடுப்பு கேஸ் நிறைய ஆகிடும்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சேன். அடுப்பு பற்ற வச்சு பிடிக்கவே இல்லை. அடுப்பு பூரா உடஞ்சி கிடக்குது. நானும் பற்ற வச்சு ஊதி பார்க்குறேன். இன்னும் வேலைக்கு ஆகலை. எப்படி எரிய போகுதுன்னு தெரியல அடுப்பு. இந்த பனங்கிழங்க போட்டுட்டு நானும் எவ்வளோ நிறைய பற்ற வச்சுக்கிறேன். சுமார் நம்ம அரை மணி நேரமாக பற்ற வைக்கிறேன் அடுப்பை. மரான ஊற்றி அது ஊற்றி இது ஊற்றி இப்போதான் கொஞ்சம் எரியுது அடுப்பு. அடுப்பு பற்ற வச்சு எப்படியும் 1 மாதம் 2 மாதம் கூட இருக்கு அடுப்பு பற்ற வச்சு. அப்படியே மழை வருது, நினையுது, மூடி வச்சுட்டு பொழன்னு கிடக்கு அடுப்பு. கேஸ்லேயே சோறு ஆக்கி கேஸ்லேயே சாப்பிட்டுக்கிறோம். அடுப்பில் தான் சாப்பாடு ஆக்குவோம். இன்னைக்கு பனங்கிழங்கு வச்சா கேஸ்ல வச்சா அதிகமாக கேஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு இதில் வைக்கிறேன். வச்சா வழியுது. தண்ணி சுட வைக்கிற குண்டால் தான் பனங்கிழங்கு போட்டுக்கிறோம். முடியும்.
எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். பனங்கிழங்குலாம் லேட் ஆகும் வேகிறதுக்கு. வேகட்டும், அப்புறமேட்டு பார்க்கலாம். எந்த பிறகு எடுக்கணும். பனங்கிழங்கு சூப்பராக வேவிச்சிட்டேன். அடுப்புலேயே கேஷ் ஆகிடுன்னு சொல்லிட்டு அடுப்புலேயே வேவிச்சு எடுத்தாந்துட்டேன் கிழங்கு வேவிச்சு எடுத்தாந்து நல்லா ஆற விட்டு சூப்பராக இருக்குது கிழங்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது கிழங்கு. நாங்கள் பனங்கிழங்கு சாப்பிட போகிறோம். இன்னும் இப்போ சுட சுட சாப்பிட்டாக்கா சேஸ்ட்டு வராது. ஆறி போய் சாப்பிட்டா தான் பனங்கிழங்குலாம் சேஸ்ட்டு வரும். அவ்வளோ சேஸ்ட்டு, எலும்புக்கு நல்லது பனங்கிழங்கு. ரொம்ப மருத்துவ குணமா பனங்கிழங்கு. அதனால தான் வருஷம் நாங்கள் பனங்கிழங்கு போட்டு பிடுங்கி எல்லாம் சாப்பிடுவோம். பனங்கிழங்கு எப்படி ஊற்றி சாப்பிடணும்னு சொல்லி தரேங்க. பாருங்கள் பனங்கிழங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு சுகருக்குலாம் இப்போ சாப்பிடணுமா? சாப்பிடணும்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், டாக்டர்லாம் பனங்க அவங்களே சாப்பிட்றாங்க. பார்த்துக்கலாம். எலும்பு நல்லா உறுதியாகுமா. இப்போ சூப்பராக இருக்குது பனங்கிழங்கு. வாங்க என் வீட்டுக்கு வாங்க, பனங்கிழங்குலாம் பிடிங்கிட்டோம். பனங்கிழங்கு சாப்பிடுங்க. இப்படி உரிச்சி பனங்கிழங்கு அவ்வளோ அருமையாக இருக்கு பனங்கிழங்கு. அடி வந்து பனங்கிழங்கு சூப்பராக இருக்கு பாரு. ஆனா தான் நல்லா இருக்கும். இது நாளைக்கு தான் சேஸ்டா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக காரில் அடிக்கலாம். 2 நாளைக்கு வச்சு இந்த சலம் வெந்து போச்சு கிழங்கு. சூப்பராக இருக்குது. இது உரிச்சிட்டு இந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். எல்லா பனங்கிழங்கு பிடிங்கியாச்சு ஒரே நாளில். அதை பண்ணி சாப்பிட்றோம். அதனால நம்ம எல்லாத்தையும் பிடிக்கிட்டோம். அவ்வளோதான் எங்கள் வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.